ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புதுக்கோட்டை தஞ்சாவூர் ஸ்டைல் தாலியானம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரை நல்லா காய விட்டு 100 நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டு 4 வெந்தயம், 4 சீரகம், ஒரு துண்டு பட்டை, ஒரு துண்டு லவங்கம், ஏலக்காய், 50 இடித்து வச்சுருந்த பூண்டு போட்டு பொரிய விட்டு 150 சின்ன வெங்காயம் அறுத்து வச்சு அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் 1/4 கிலோ கறி எடுத்துருக்கிறேன். கொழுப்பு கறியாக இதுக்கு எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டு 1½ டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் 2 டம்ளர் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா ஒரு 6 விசில் போட்டு நல்லா கறியை நல்லா வேக வச்சுருங்க. ஒரு கடாயை நல்லா காய விட்டு 1½ ஸ்பூன் முழு மல்லி போட்டு சிம்மிலேயே நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா வதக்கி ஆற விட்டுக்கிட்டு, பொரிய அரிசி 1 ஸ்பூன் சாப்பாடு அரிசி எடுத்துகிட்டு அதையும் சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி நல்லா அரிசி நல்லா பொரியிற அளவுக்கு வதக்கிட்டு 1 ஸ்பூனு முழு மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டு அதையும் பொரிய விட்டு நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடராக அரைச்சி ரெண்டுமே தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இடியாப்ப மாவு பச்சரிசி மாவு இருக்குது பார்த்திங்களா, அது 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் இந்த பொரிய அரிசி மிளகு தூள் போட்டு ரெண்டுத்தையும் கலந்து விட்டு 1½ டம்ளர் தண்ணி ஊற்றி ஸ்பூன்லேயே நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க. இந்த மல்லித்தூள் இருக்குது பார்த்திங்களா, அதில் வறுத்து வச்சுருந்த மல்லித்தூளில் ஒரு 50 பூண்டு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கறியானை நல்லா தண்ணியாக இருக்கணும். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு உப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த அரிசி மாவையும் அதில் போட்டு நல்லா கலந்து விட்ருங்க. கலந்து விட்டு நல்லா கொதித்தோன்னும் இந்த மல்லித்தூளும் பூண்டும் பிசைஞ்சு வச்சதையும் அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றி சிம்லேயே ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கனாக்கா சூப்பரான அருமையான தாலியானம் ரெடி. இது இட்லிக்கு, பரோட்டாக்கு, இடியாப்பத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.